نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரனும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு துஆ, அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரார்த்தனையை செய்திருக்கின்றார்கள். அந்த பிரார்த்தனை என்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய சமுதாயம் தங்களுடைய வாழ்வை எந்த வரிசையில் வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு தெளிவாக கற்றுத்தரக்கூடிய ஒரு பிரார்த்தனையாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி, இறைவா என்னுடைய கொள்கையை, என்னுடைய மார்க்கத்தை நீ சீர்படுத்துவாயாக, சரியான மார்க்கமாக, சரியான முறையில் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மார்க்கமாக என்னுடைய மார்க்கத்தை ஆக்குவாயாக. ஏனென்று சொன்னால் ஹுவ இஸ்மத்து அம்ரி, என்னுடைய காரியத்தின் பாதுகாப்பை, இம்மை மறுமை வெற்றியின் பாதுகாப்பை, முடிவே என்னுடைய மார்க்கம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரார்த்தனையில் முதலாவதாக சொன்னார்கள். இரண்டாவதாக அவர்கள் பிரார்த்தித்தார்கள், وَأَصْلِحْ لِي دُنْيَا الَّتِي فِيهَا مَعَاشِي, என்னுடைய உலக வாழ்க்கையை சீர்படுத்துவாயாக. ஏனென்று சொன்னால் ஃபீஹா மஆஷி, இந்த உலகத்தில் தான் என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. நான் உண்பது, உறங்குவது, உடுத்துவது, தொழில் செய்வது, என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பது, பெற்றோர்களை பாதுகாப்பது, உறவினர்களை அரவணைப்பது, சமுதாயத்திற்கு பல்வேறு மட்டங்களில் உள்ளவர்களுக்கு சேவை செய்வதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் தான் அடங்கி இருக்கிறது. எனவே என்னுடைய உலக வாழ்வை நீ சீராக்குவாயாக. அதே போன்று வஜஅலில் ஆகிரத்தி அல்லதி வஅஸ்லிஹ் லி ஆகிரத்தி அல்லதி ஃபீஹா மஆதி, நான் சென்றடையவிருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கை நீ சீராக்குவாயாக, என்னுடைய கபருடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக ஆக்குவாயாக. ஏனென்று சொன்னால் அங்குதான் என்னுடைய திரும்புதல் இருக்கின்றது. வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைரின் வஜஅலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர்ரின், என்னுடைய வாழ்வில் எல்லா விதமான நன்மைகளையும் அதிகப்படுத்துவாயாக, எல்லா விதமான தீமைகளை விட்டும் என்னுடைய மரணத்தை பாதுகாப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். இந்த பிரார்த்தனை அல்லாஹ்வின் தூதர் அதிகம் செய்த பிரார்த்தனை. அதே நேரத்தில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதை லட்சியமாக கொண்டு அவன் செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக செய்தது வஅஸ்லிஹ்
லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத் அம்ரி, என்னுடைய ஒட்டுமொத்த காரியங்களுக்கும் பாதுகாப்பாக மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடிய என்னுடைய கொள்கையை எனக்கு சரியாக்கித்தா என்று அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். நாம் எல்லாம் நம்முடைய நாட்டில் தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய சமுதாயத்திலே பல்வேறு மட்டங்களில் நம்முடைய சமூகம் சார்பாக நாம் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளராக இருந்தாலும் சரி, பல்வேறு கட்சிகளில் நம்முடைய சமுதாயம் சார்பாக செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய மார்க்க விரோதமான பல்வேறு காரியங்களை செய்துதான் அவர்கள் இந்த தேர்தலில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அவருடைய உள்ளத்தில் உள்ளதை அறிந்தவர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். என்றாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் என்பது உள்ளம் சார்ந்தது மட்டுமல்ல, உள்ளத்தை சார்ந்த செயல்களையும் இஸ்லாம் பார்க்கிறது. ஒருவன் உண்மையான மூமின் என்று சொன்னால் என்னுடைய உள்ளத்தை பிளந்துபார் என்று மட்டும் ஒருவன் சொல்லிவிட முடியாது. என்னுடைய உள்ளத்தில் உள்ளதை நீ அறிவாயா என்று மட்டும் ஒருவன் சொல்லிவிட முடியாது. இன்னமது அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துதான் அமைகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருடைய உள்ளத்தில் எத்தகைய எண்ணங்கள் இருக்கிறதோ அதற்கு தகுந்தவாறு தான் அவருடைய செயல்பாடுகள் அமையும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த பல்வேறு வேட்பாளர்கள், அவர்கள் மார்க்கம் தெரிந்தவர்கள், இஸ்லாத்துடைய அடிப்படை தெரிந்தவர்கள், சிலை வழிபாடு வரை அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அதே போன்று நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த அரசியல் கட்சிகளில் தீவிரமாக பணியாற்றக்கூடியவர்கள், மார்க்கத்திற்கும் அவர்களுக்கும் கடுகளவு சம்பந்தமே இருக்காது. அவர்களுக்கு மார்க்க முக்கியத்துவமும் கிடையாது. எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடியவர்களை நாம் ஒருபுறம் வைத்து விடுவோம். மார்க்கத்தை அறிந்தவர்கள் கூட தங்களுடைய ஈமானை பதிக்கக்கூடிய பல்வேறு காரியங்களிலும் பேச்சுக்களிலும் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் பலரும் சொல்லக்கூடிய ஒரு காரணம், நம்முடைய நாட்டிலே நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் சிறுபான்மை சமுதாயமாக நாம் இருக்கின்றோம். சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் இப்படியெல்லாம் செயல்பட்டால் தான் நம்முடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்பது போன்ற வாதங்களையும் அவர்களை சிலர் சொல்வதை பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய மார்க்கம் எந்த ஒரு காரணத்தையும் அதை செயல்படுத்த கூடாது என்று சொல்லவில்லை. ஒருவருக்கு நோய் ஏற்படும் என்று சொன்னால் அந்த நோய்க்கு அல்லாஹ் தான் நிவாரணம் அளிப்பான் என்று அவன் உறுதியாக நம்புவதோடு, நோய்க்கு மருந்து சாப்பிட்டால் தான் நோய் தீரும் என்று சொன்னால் அந்த காரணத்தை செய்ய வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் வலியுறுத்துகிறது. பல்வேறு விஷயங்கள் நாம் இறைவன் தான் நமக்கு உயிரையும் தருகின்றான், நமக்கு மரணத்தையும் தரக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான். அவனுடைய விதியை தாண்டி எதுவும் நடைபெறப் போவது கிடையாது. என்றாலும் நாம் சாப்பிட்டால்தான், நாம் உடற்பயிற்சி செய்தால்தான் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று இருக்கும் என்று சொன்னால் அது போன்ற அந்த காரணங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதுபோன்று நம்முடைய சமுதாயத்துடைய பாதுகாப்பை நாம் தீர்மானிப்பதற்கு இந்த தேர்தல் ஒரு சிறிய காரணம் என்பதை யாரும் நாம் மறுத்துவிட முடியாது. மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வருவதை விட நமக்கு தீங்கு விளைவிக்காத அல்லது சிறிய கேட்டை விளைவிக்கக்கூடியவர்கள் வந்தால் அது நமக்கு ஒரு பாதுகாப்பாக அமையும் என்ற அடிப்படையில் ஒருவன் இந்த தேர்தலில் வாக்களிப்பதையோ சமுதாய நன்மைக்காக செயல்படுவதோ அதை நாம் தவறு என்று கூற முடியாது. இஸ்லாமும் அதை தவறு என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் நம்முடைய சமுதாயத்தின் பாதுகாப்பு, நாம் சிறுபான்மை சமுதாயமாக இருந்தால் சமூகத்துடைய பாதுகாப்பு இது மட்டும்தான். இந்த தேர்தல் மட்டும்தான் வாழ்வா சாவா பிரச்சனை. நாம் ஆதரிக்கக்கூடிய கட்சி தோற்றுவிட்டால் இஸ்லாமிய சமுதாயமே நடுத்தரவிற்கு வந்துவிடும், இஸ்லாமிய சமுதாயத்திற்கே பாதுகாப்பு இல்லை என்பது போன்று சிலர் பேசுவது அது அல்லாஹ் காட்டக்கூடிய இறை தூதர் காட்டிய வழிமுறை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாழ்க்கையிலே மிக பெரும் சிறுபான்மை சமுதாயமாக இருந்தார்கள். நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை விட தொல்லைகளை விட மிகப்பெரிய துன்பம் தொல்லைகளை அவர்கள் அனுபவித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாய பாதுகாப்பை அல்லாஹ்வுடைய உதவியை எப்படி அவர்கள் பெற்றார்கள், எதன் மூலம் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று திருமறை குர்ஆன் வலியுறுத்துகிறதோ, அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டினார்களோ அதை இந்த சமுதாயம் விட்டுவிட
என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எத்தகைய காரணங்களை பின்பற்றினாலும், நாம் எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் இறைவன் நாம் நோயாளியாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆகிவிட்டால் நாம் சாப்பிடக்கூடிய மருந்து நோயை குணப்படுத்தி விடுமா? நமக்கு மவுத் என்று அல்லாஹ் நிர்ணயித்து விட்டால் நாம் எத்தகைய பயிற்சிகளை செய்தாலும் அந்த பயிற்சிகள் எல்லாம் நாம் சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் அந்த மரணத்தை தடுத்துவிட முடியுமா? அதே நேரத்தில் ஒருவன் என்னுடைய பயிற்சி மட்டும்தான் மரணத்தை தடுக்கும் என்று நம்பிக்கை வைத்து விட்டார் என்று சொன்னால் அது ஒரு விதத்தில் குஃப்ராகவும் ஷிர்காகவும் மாறிவிடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமுதாய பாதுகாப்புக்கு எத்தகைய வழிமுறை நமக்கு சொல்லித் தருகிறார். மக்கா வாழ்க்கையில் அருளப்பட்ட வசனங்கள், மக்கா வாழ்க்கையில் நடைபெற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் சீர்தூக்கி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சமுதாயத்துடைய பாதுகாப்பு அரசியல் கட்சிகளின் கையில் இல்லை. அல்லாஹ் தான் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கின்றான். இறைவனிடம் சரணடைவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சிறுபான்மை சமுதாயமாக எதிரிகளால் துன்பத்திற்கும் தொல்லைகளுக்கும் உள்ளாகக்கூடிய காலகட்டத்திலே இஸ்லாமிய சமுதாயம் பற்றி பிடிக்க வேண்டிய அடிப்படையான விஷயம் கொள்கையோடு சார்ந்த பொறுமையை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனும் மிகச்சிறந்த பொறுமையை நமக்கு வழிகாட்டுகிறது. அந்த பொறுமை என்பது அது மார்க்கத்தை விட்டு தள்ளக்கூடிய பொறுமை அல்ல, அல்லாஹ்வின் பக்கம் சரணடையக்கூடிய ஒரு பொறுமை. நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். தபகாத்துல் குப்ரா என்ற வரலாற்று நூலிலே ஆதாரபூர்வமான நபிமொழியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீதி வழியாக, மக்காவுடைய வீதி வழியாக நடந்து செல்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், ஒரு சில அடிமைகள், அதிலும் குறிப்பாக அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய தாயார் அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இவர்கள் எல்லாம் மூவரும் எதிரிகளால் கட்டி வைக்கப்பட்டு நெருப்பினால் வேதனை செய்யப்படுகிறார்கள். மிகப்பெரிய துன்பத்திலும் துயரத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்வதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாத ஒரு காலகட்டம். அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அம்மார் அவர்களையும் அவருடைய தாயாரையும் அவருடைய தந்தையையும் எதிரிகள் வேதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கடந்து சென்றோம். கடந்து செல்லும் பொழுது யாசிர் கேட்டார், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அத்-தஹ்ரு ஹக்கதா, காலமெல்லாம் இப்படித்தான் இருக்குமா? நாம் வேதனைக்குள்ளாக்கப்பட்டும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டும் நாம் இப்படித்தான் நம்முடைய காலங்கள் கழிய வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இஸ்பிர் யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பமே நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். பொறுமை என்று சொன்னால் அந்த வேதனையை அப்படியே சகித்துக் கொண்டு பொறுமையாக இருப்பதல்ல. பொறுமை என்பதுடைய இலக்கணத்தை, வழிமுறையை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே, மார்க்க விஷயங்களிலே, மார்க்க பேணுதலிலே நீங்கள் உறுதியாக இருங்கள். அல்லாஹ் மக்ஃபிர் லி ஆலி யாசிர், இறைவா யாசிருடைய குடும்பத்தை நீ மன்னிப்பாயாக, உங்களுடைய தங்குமிடம் சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறைவா யாசிருடைய குடும்பத்தை நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் அதற்கு பதிலளித்தான், வகத் ஃபஅல்து, நான் அவ்வாறு செய்து விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பதிலளித்தார். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயம் சிறுபான்மை சமுதாயமாக எதிரிகளால் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அங்கே மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறை, மார்க்கத்துடைய சட்டங்கள், மார்க்க வழிமுறைகளை அந்த சிறுபான்மை சமுதாயம் பேண வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் மார்க்கம் நமக்கு எடுத்துரைக்கிறது. சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியை பார்க்கிறோம். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்திலே கஅபத்துல்லாவிலே அவருடைய வளைவு போன்ற பகுதியிலே அவர்கள் தலை வைத்து படுத்திருக்கின்றார்கள். அப்பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள். அவர்கள் அடிமை, எதிரிகளால் சொல்லனா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதரிடம் ஓடோடி வந்து அவர் கூறுகின்றார், அல்லாஹ்வின் தூதரே, அலா ததுல்லாஹ், எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா என்று அல்லாஹ்வின் தூதரிடம் முறையிடுகின்றார். அடிபட்டு வந்தவர், துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு வந்தவர், இந்த எதிரிகளுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? அல்லாஹ் இந்த எதிரிகளை வேறொரு மண்ணோடு அழித்துவிட மாட்டானா என்று ஏங்கியவராக அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து முறையிடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகமெல்லாம் சிவக்க அதை எழுந்து அமர்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஹப்பாபிற்கு சொன்னார்கள்,
லகத் கான மன் கப்லக்கும் லயும்ஷத் பிமிஷாத்தில் ஹதீத், உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்கள் எல்லாம் இரும்பு சீப்புக்களால் கிழிக்கப்பட்டார்கள். மாதூன இலாமிஹி மின் வஹ்பின் அவ் அஸபின், அவருடைய தசைகளும் அவருடைய நரம்புகளும் அப்படியே குத்தி கிழிக்கப்பட்டது. அவ்வளவு பெரிய சோதனைக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். அதே போன்று மா யஸ்ரிஃபு தாலிக அல்-தீனி, இந்த கொடுமைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் அவர்களை திசை திருப்பி விடவில்லை. இது போன்று நாம் கொடுமைப்படுத்தப்படுகிறோம் என்பதற்கு நான் சொல்ல வரவில்லை. அது போன்ற கொடுமையை நம்மில் பெரும்பாலோர் அனுபவிக்கவில்லை. அல்லாஹ் நமக்கு ஒரு பாதுகாப்பை தந்திருக்கின்றார். ஆனால் நபிகள் நாயகம் சொல்ல வரக்கூடிய அடிப்படை என்ன? இவ்வளவு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் கூட தங்களுடைய அதற்காக அந்த கொடுமைகளுக்காக தங்களுடைய மார்க்கத்தை அவர்கள் விட்டுவிடவில்லை. இரும்பு ரம்பங்கள், இரும்பு சீப்புகள் அவர்களின் தலைகளில் மையப்பகுதியில் வைக்கப்பட்டு அந்த உடல் இரு கூறுகளாக கிழிக்கப்பட்டது. இந்த கொடுமைகள் எல்லாம் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை விட்டுவிடவில்லை. ஒரு காலம் வரும், நீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உறுதியாக இருங்கள், இறைவன் சொன்னபடி உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துவான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு பெண்மணி தன்னந்தனியாக சனா என்ற ஊரிலிருந்து ஹதரமோத் என்கின்ற ஊர் வரை அவள் தன்னந்தனியாக செல்வாள். அவளுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர வேறு எந்த தொந்தரவும் அவளுக்கு ஏற்படாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அது போன்ற ஒரு ஆட்சியை நடைமுறையை உருவாக்கி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனை ஏற்பட்டால் நீங்கள் சிலைகளை போய் வழிபடுங்கள் சொல்லவில்லை. சோதனை ஏற்பட்டால் நீங்கள் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை போல் நீங்கள் செய்யுங்கள் சொல்லவில்லை. உங்களுடைய மார்க்கத்திலே நீங்கள் உறுதியாக இருங்கள், அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி தேடுங்கள் என்றுதான் அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டினார்கள். ஃபிரௌனுடைய ஆட்சியை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், சிறுபான்மை சமுதாயத்திற்கு அவர்கள் எப்படி செயல்பட்டால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை தெள்ள தெளிவாக நம்முடைய மார்க்கம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இஸ்ரவேல் சமுதாயத்துடைய ஆண் மக்களை எல்லாம் மறுத்துக் கொண்டான். பெண் மக்களை அவர்களை பணிவிடை செய்வதற்காக உயிரோடு வாழ வைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்பாக இத்தகைய கொடுமைகள் நீடித்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து அவர்கள் நபியாகி ஃபிரௌனோடு அவர்கள் ஃபிரௌனோடு சண்டையிடுகின்ற வரை இந்த கொடுமைகள் நீடித்துக் கொண்டே இருந்தது. இஸ்ரவேல் சமுதாயம் அவ்வளவு பெரிய அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த சிறுபான்மை சமுதாயம் மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இது போன்ற ஒரு கொடுமையை நாம் யாரும் சந்தித்து விடவில்லை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இது போன்ற கொடுமையை நாம் சந்தித்து விடவில்லை. அந்த சமுதாயத்திற்கு மூசா நபி என்ன சொன்னார்கள்? ஃபிரௌன் எந்த கொள்கையில் இருக்கிறானோ அது போல நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று சொன்னார்களா? நம்முடைய மார்க்கத்தை நீங்கள் மார்க்கத்தில் கொள்கை பிடிப்பாக இருக்காது என்று சொன்னார்களா? அல்லாஹ் சொன்ன வழிமுறை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், 7வது அத்தியாயம் 128வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கால மூசா லிகௌமிஹி, மூசா தனது சமுதாயத்திற்கு சொன்னார், இஸ்தஈனு பில்லாஹ், அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி தேடுங்கள், வஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள். எவ்வளவு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் மார்க்கத்தின் மீது உள்ள பிடிப்பை, நபி வழி நடந்தால், நமக்கு நபி வழியை நாம் பேணினால், இஸ்லாத்தை பின்பற்றினால் நமக்கு இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய கொடுமை வந்துவிடும். எனவே பெண்கள் எல்லாம் முக்காட்டை நீக்கி விடுவோம், பெண்கள் எல்லாம் அந்நிய ஆண்களோடு கலந்து பேசுவோம், நாம் எம்மதமும் சம்மதம் என்று ஆகிவிடுவோம். எனவே இப்போ காரியங்களுக்கெல்லாம் பூஜா தூக்குவோம். எந்த பாவமான காரியங்கள் நடந்தாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அந்த பாவத்திலே பங்கேற்போம். அப்படி இருந்தால்தான் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மூசா நபி சொன்னார்கள், இஸ்தஈனு பில்லாஹ், அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி தேடுங்கள், வஸ்பிரு, பொறுமையை மேற்கொள்ளுங்கள். பொறுமை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் உறுதியாக ஆகுங்கள். எந்த ஒரு காரணத்திற்காகவும் மார்க்கத்தை நீங்கள் தடம் கொண்டு விடாதீர்கள். இன்னல் அர்து லில்லாஹ், இந்த உலகம் என்பது அல்லாஹ்விற்குரிய பூமிதான். யூரிசுஹா மன் யஷா, தான் நாடியோரை அல்லாஹ் இந்த பூமிக்கு வாரிசாக்குகிறான், ஆட்சியை வழங்குகிறான். யூரிசுஹா மன் யஷா மின் இபாதி வல் ஆகிபத்து லில் முத்தகீன். உலகம் என்பது அல்லாஹ்வுக்குரியது. அவன் நாடினால் இன்றைக்கு ஒருவருக்கு ஆட்சியை கொடுப்பான், நாளைக்கு அவரை அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான். ஆட்சி என்பது அல்லாஹ் நாடியவருக்கு கொடுப்ப செல்வத்தை போன்று. தான் நாடியவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான், தான் நாடியவரை அல்லாஹ் ஏழையாக ஆக்குவான். நல்லவன் கெட்டவரை பார்த்து அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பதில்லை. நல்லவனையும் அல்லாஹ் ஏழையாக்குவான், நல்லவனையும் அல்லாஹ் செல்வ சீமானாக்குவான்.
கெட்டவனையும் அல்லாஹ் ஏழையாக்குவான், கெட்டவனையும் அல்லாஹ் செல்வ சீமானாக்குவான். அது போன்றுதான் ஆட்சி என்பது. குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், இறைவா ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியே, தூத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியவனுக்கு ஆட்சியை கொடுப்பாய், வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவனிடம் ஆட்சியை பறிப்பாய், துஇஸ்ஸு மன் தஷா, நீ நாடியவரை கண்ணியப்படுத்துவாய், வ துதில்லு மன் தஷா, நீ நாடியவரை இழிவுபடுத்துவாய். ஒரு முஸ்லிமுடைய நோக்கம், நபிமார்கள் அனுப்பப்பட்டதின் நோக்கம் ஆட்சி அமைப்பதே கிடையாது. ஆட்சியை அடைவதுதான் நோக்கம் என்று சொன்னா அல்லாஹ் ஆட்சியை தன் நாடியோருக்கு கொடுப்பான், காசிருக்கும் கொடுப்பான், அல்லாஹ் முஸ்லிமுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். ஆட்சி என்பது நோக்கம் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அவனுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறோமா என்பதை பார்ப்பதற்காகத்தான், சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு சொன்ன அந்த போதனையில், அந்த வார்த்தையில் நமக்கு பாடம் இருக்கிறதா இல்லையா? அதே போன்று நாங்கள் சிறுபான்மை சமுதாயமாக இருக்கும் போது எத்தகைய வழிமுறைகளை மார்க்கம் பின்பற்ற சொல்கிறதோ அத்தகைய வழிமுறை நம்மில் பலர் பின்பற்றுவது இல்லை. எப்படி பின்பற்றுவதில்லை? சிறுபான்மை சமுதாயமாக இதை சொன்னோம்னா கோழைத்தனம் என்று நினைப்பார்கள். அப்படி அல்ல, இது கோழைத்தனமும் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வல துபலவுன்ன ஃபி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் வ தஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா. நீங்கள் உங்களுடைய செல்வங்களிலும் உங்களுடைய உயிர்களிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். இது தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய சோதனை, அது எதிரிகளால் வரக்கூடிய சோதனை. வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா. உங்களுக்கு முன் வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்களிடமிருந்தும் இணை வைப்பாளர்களிடமிருந்தும் பல தெய்வ வழிபாட்டாளர்களிடமிருந்தும் ஏராளமான தொந்தரவுகளை நீங்கள் செவியேற்பீர்கள். நீங்க பாருங்க, வலைத்தளத்தை திறந்து பார்த்தா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் வலைத்தளங்கள் எழுதக்கூடிய வார்த்தைகள் அவ்வளவு கொடூரமான வார்த்தைகள், நம்முடைய மார்க்கத்தை தவறாக சித்தரிக்கக்கூடிய வார்த்தைகள். சரி, இணை வைப்பாளர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், இந்த யதார்த்தத்தை நாம் உணர வேண்டும். நபிகள் நாயகம் காலத்தில் அப்படித்தான் இருந்தார்கள். இன்றைக்கு நாம் நபிகள் நாயகத்தை பற்றி எழுத்தில் படிக்கிறோம். நபிகள் நாயகத்தை மக்கா வாழ்க்கையிலே மக்கா காசுகள் அருமை சகாபாக்களிடம் இஸ்லாமிய மார்க்கத்தை அவ்வளவு கொச்சைப்படுத்தினார்கள், அல்லாஹ்வை திட்டினார்கள், மார்க்கத்தை பரிகசித்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் அந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கு என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் பொறுமையை மேற்கொண்டான். அவன் எழுதுகிறான் என்பதற்காக நம்மவர்கள் எழுதக்கூடிய வார்த்தை இருக்கிறது அல்லவா, இது சமுதாயத்திற்கு மிகப்பெரிய கேடு, அச்சுறுத்தல். நம்முடைய சமுதாயத்தில் மார்க்கம் தெரியாத மக்கள், அவர்களுக்கு மார்க்கத்தை வழிகாட்டாத சமுதாய தலைவர்கள், எவ்வளவு பெரிய கொடூரமான வார்த்தைகள், பிற மதத்தவர்களை விமர்சிக்கக்கூடிய வார்த்தைகள், அவருடைய கடவுள்களை திட்டக்கூடிய வார்த்தைகள், அவர்களை பற்றி விமர்சிக்கக்கூடிய வார்த்தைகள். மூத்திர சங்கி அப்படி எழுதுறாங்க, மாட்டு சாணத்தை குடிக்கக்கூடிய எழுதுகிறார்கள். நீங்கள் ஒன்றை எழுதினால் அவன் 100 எழுதுகிறான். குர்ஆன் என்ன சொல்கிறது? லா தசுபுல்லதீன யதூன மின் துனில்லாஹ், அல்லாஹ்வை அன்றி அவர்கள் வணங்கக்கூடியவற்றை திட்டாதீர்கள். அது நம்முடைய கொள்கைக்கு எதிரானது. நாம் வணங்க போவது கிடையாது, நாம் அதை விலகிக் கொள்கிறோம். ஆனால் இந்த வசனங்கள் எல்லாம் எங்கே அருளப்பட்டது? இஸ்லாமிய சமுதாயம் பலகீனமான நிலையில் இருக்கும் போது அருளப்பட்டது. நாம் கொள்கையை விடுவதற்கும் சில சிரமங்களை சகித்துக் கொள்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய சமுதாயத்தில் தவறான வார்த்தை பிரயோகங்கள் வரம்பு மிக, எதிலே பொறுமையை மேற்கொள்ள வேண்டுமோ அதிலே வரம்பு மிக இருக்கிறது, எதிலே உறுதியை மேற்கொள்ள வேண்டுமோ அதிலே மிகப்பெரிய பொதுபோக்குத்தனம், மறுமையை அஞ்சாத தன்மை இருப்பதை பார்க்கிறோம். வலைத்தளங்கள்ல, பேஸ்புக்ல எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு பயன்படுத்த, நம்முடைய சமுதாயத்திற்கு எதிரி எதுவென்று சொன்னால் இந்த சமுதாயத்துல பிற மக்களை தூண்டிவிடக்கூடிய கொடூரமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் சொல்றான், மக்கா வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் இது போன்ற நோவினைகளை செவியேற்கும் போது நம்முடைய உள்ளம் கவலைப்படும், நம்முடைய உள்ளம் கஷ்டப்படும். எவனாவது ஒருவன் நாங்கள் துப்பாக்கியை தூக்குவோம், உயிரை கொடுப்போம் சொல்லிவிட்டதால் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பு கிடைத்து விடாது, அதனால் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கவும் முடியாது. அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் பொறுமையை மேற்கொண்டால் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொண்டால் இன்னும் நீங்க அதிகமாக தொழுகை நிலைநாட்டுங்கள், அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், பாவமான காரியங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், நம்முடைய குடும்பத்தை நாம் சீர்படுத்துவோம், நம்மை நாம் சீர்படுத்துவோம். நீங்கள் இவ்வாறு நடந்து கொண்டால் அதுதான் வீரமிக்க காரியம். எது வீரமிக்க காரியம்?
எதிரி ஒன்றை நம்ம இஸ்லாத்தை பிடிக்காதவர்கள், இஸ்லாத்துடைய எதிரிகள் நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்தி விட்டால் அதற்கு கீழே வரிசையாக போய் நுகர் தொழுகை அவர்களுக்கு தெரியாது, சுபு தொழுகை அவர்களிடம் கிடையாது, குர்ஆனை அவர்கள் படித்திருக்க மாட்டார்கள், எந்த மார்க்க பேணுதலும் இருக்காது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் 1000 கணக்குல 500 கணக்குல அதுல போய் திட்டி திருத்திருப்பார்கள். நாம சிறுபான்மை சமுதாயம் கமெண்ட் போடுறத மட்டும் நம்ம பெரும்பான்மை சமுதாயம். எந்த செய்தியாக இருக்கட்டுமே அந்த ஒரு அப்துல்லா, முகமது, ஜாயித் ஹுசேன் இல்லாம இருக்காது. எல்லோரும் அப்படியே வரிந்து கட்டி கொண்டு. அப்ப இந்த சமுதாயத்திற்கு எது பாதுகாப்பு? நாம் ஒரு பாதுகாப்பு, ஒரு சிறுபான்மை மக்களாக இருக்கும் போது எதிரிகள் மூலமாக தொந்தரவுகள் வரத்தான் செய்யும். நாம் நம்முடைய மார்க்க பேணுதலை பேணிக்கொண்டு அது போன்ற தொந்தரவுகளை சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்ட, நமக்கு ஒரு வலிமையான நிலையை ஏற்படுத்துவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்துல் பக்ராவிலே 109வது வசனம், 110வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான். وَدَّ كَثِيرٌ مِنْ أَهْلِ الْكِتَابِ لَوْ يَرُدُّونَكُمْ مِنْ بَعْدِ إِيمَانِكُمْ كُفَّارًا حَسَدًا مِنْ عِنْدِ أَنفُسِهِمْ. வேதக்காரர்கள், யூத நஸ்ரானிகள், நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு உங்கள் மார்க்கத்தை விட்டு அப்படியே தடம் புரள வேண்டும். அவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்களோ, அவர்கள் எப்படி அந்நிய பெண்களோடு கலந்து இருக்கிறார்களோ, ஆண் பெண் ஒழுக்க கட்டுப்பாடு அவர்களிடம் எப்படி கிடையாதோ, அவர்கள் எப்படி எல்லா ஹராமான காரியங்களும் செய்கிறார்களோ, அவர்கள் எப்படி எல்லா தவறான காரியங்களிலும் நடந்து கொள்கிறார்களோ, அவருடைய பெண்கள் எப்படி அலங்கரித்துக் கொண்டு திரிகிறார்களோ, அது போன்று நீங்கள் உங்கள் மார்க்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு காஃபிர்களாக மாற வேண்டும் என்று யூத நசாராக்கள் விரும்புகிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம் மின் பாதி மா தபய்யன லஹுல் ஹக். அவர்களுக்கு உண்மை இஸ்லாம் தான் சத்திய மார்க்கம் என்று தெளிவான பிறகு, நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த யூத நஸ்ராக்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். இஸ்லாம் தான் சத்தியம் என்று தெரிந்த பிறகு அவர்கள் நீங்கள் எப்படியாவது உங்கள் தீனை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அல்லாஹ் சொல்கின்றான். மக்கா வாழ்க்கையில் சொல்லப்பட்ட வசனம் இது. மதீனா வாழ்க்கையிலே ஒரு ஆட்சி அமைந்த பிறகு அருளப்பட்ட வசனம் அல்ல. மக்காவிலே மிகப்பெரிய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உள்ளாகும் போது, மதீனாவிற்கு வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு பலவீனமான நிலையில் இருந்த போது அல்லாஹ் சொன்னான், அவர்கள் செய்பவற்றை நீங்க அலட்சியப்படுத்துங்கள், வஸ்ஃபஹு கண்டுகொள்ளாமல் விட்டு விடுங்கள். சில காரியங்கள் செய்வாங்க, இந்த சமுதாயம் அது போன்ற சூழல்கள் நடக்கும் பொழுது அல்லாஹ்வை திட்டுகிறானா, மார்க்கத்தை திட்டுகிறானா, தவறாக சித்தரிக்கிறானா, அவர்களுக்கு அல்லாஹ்ட்ட கையேந்துவோம், நாம் மார்க்கத்தை இன்னும் உறுதியாக நடப்போம். ஆனால் எதிர்வினை என்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பிழைகளை மறைத்து விடுங்கள். மறைப்பது என்று சொன்னால் கண்டுகொள்ளாமல் இருப்பது. கண்டுகொள்ளாமல் விட்டு விடுங்கள். எதுவரை தெரியுமா? ஹத்தா யத்தியல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ் ஒரு கட்டளையை கொண்டு வருவான். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் ஒரு ஆட்சியை கொடுத்தான், அவர் உறுதியாக இருந்ததினால். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றின் மீது ஆற்றல் மிக்கவன். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், வஅகீமுஸ் ஸலா வஆத்துஸ் ஸகா வமா துகத்திமூ லிஅன்ஃபுஸிகும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ். நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை நிறைவேற்றுங்கள், உங்களுக்காக நீங்கள் எதை முற்படுத்துகிறீர்களோ அதைத்தான் அல்லாஹ்விடம் பெற்றுக் கொள்வீர்கள். இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை எல்லாம் கண்காணிப்பவனாக இருக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, சூரத் அன்ஆமிலே அல்லாஹ் கூறுகின்றான் 106வது வசனத்திலே, இது மக்கா வாழ்க்கையில் அருளப்பட்ட வசனம். இஸ்லாமிய சமுதாயம் பலவீனமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லக்கூடிய போதனை என்ன? அல்லாஹ் கூறுகின்றான், இத்தபிமா ஊஹிய இலைக மின் ரப்பிக், நபியே உம்மிடம் இறைவனிடமிருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை பற்றி பிடிப்பீராக. லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வேறு கடவுள் இல்லை. வஅரிது அனில் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களை புறக்கணிப்பீராக. அல்லாஹ் என்ன புறக்கணிப்பு அல்லாஹ் சொல்கிறான்? அவரிடமிருந்து வரக்கூடிய கிண்டல்கள், கேலிகள், இஸ்லாத்துக்கு எதிரான விமர்சனங்கள், இதை கண்டுகொள்ளாமல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் பல வசனங்களை கூறுகின்றான். பல நபிமார்கள் சமுதாயத்திற்கு சொன்னார்கள், இந்த சமுதாயத்துடைய வலிமை எப்படி அதிகரிக்கும்? நாம நினைக்கிறோம் எம்எல்ஏ கிடைச்சா அதிகரிக்கும் நினைக்கிறோம். ஒரு சின்ன காரணம் இருக்குது, அதை மறுக்க முடியாது. ஒரு எம்எல்ஏ கிடைச்சா இது சமூக, அதுவும் இன்றைக்குள்ள அரசியல்ல இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எம்எல்ஏக்கள் கிடைத்து இந்த சமூகத்திற்கு ஒரு சில நன்மைகள், வாய்க்கா போடுறது, சாக்கடை போடுறது, தெரு போடுறது, இதை தவிர பெரிய அளவு சமூகத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிட முடியாது. நம்முடைய வெளிப்படையான பார்வையில் அல்லாஹ் சொல்கின்றான். இதை சொன்னோம்னா இது எல்லாம் இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு? இது எல்லாமே முட்டாள்களுடைய வாதங்கள் என்பதை போல சமுதாயத்தில் பார்க்கப்படுகிறது. ஆனா இது முட்டாள்களுடைய வாதம் கிடையாது. இதுதான் சமுதாயத்தை காப்பாற்றக்கூடியது.
அல்லாஹ் சொல்கிறான் 11வது அத்தியாயம் 52வது வசனத்திலே, யா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், என்னுடைய சமுதாயமே, நபிமார்கள் தன்னுடைய சமுதாயத்தில் சொன்னார்கள், உங்களுடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். சும்ம தூபு இலை, நீங்க அந்த இறைவனிடம் நீங்கள் இறைவனை நோக்கி திரும்புங்கள், இறைவனை நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு அல்லாஹ் மேக கூட்டங்களை தொடர்ச்சியாக அல்லாஹ் அனுப்புவான். அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கோரி இறைவழி நடந்தால் அல்லாஹ் நமக்கு செல்வ செழிப்பை தருவான். நாம நினைக்கிறோம் இடஒதுக்கீடு கிடைச்சா சமுதாயத்துல எத்தனை ஐஏஎஸ் உண்டாயிருவாங்க, ஐபிஎஸ் உண்டாயிருவாங்க, டாக்டர் உண்டாயிருவாங்க, அப்படி உண்டாயிருவாங்க. இது ஒரு காரணம் என்பதை மறுக்கவில்லை. ஆனா சமுதாய இழிவு நீங்கியதா யோசிச்சு பாருங்க. எத்தனை தலித் சமுதாயத்துல இல்லாத நீதிபதிகளா, தலித் சமுதாயத்துல இல்லாத டாக்டர்களா, தலித் சமுதாயத்துல இல்லாத ஐஏஎஸ் ஐபிஎஸ் சமுதாயத்துடைய இழிவு நீங்கி விட்டதா? இழிவு இடஒதுக்கீடால் நீங்காது. அதற்காக இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு சொல்லவில்லை. டாக்டர் படித்து விட்டால் பெரிய நம்ம சமுதாயம் உயர்ந்துடும் என்பதல்ல. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிவிட்டால் சமுதாயம் உயர்ந்துவிடும் என்பதல்ல. டாக்டரும் படிக்க வேண்டும், ஐஏஎஸ் ஆக வேண்டும், ஐபிஎஸ் ஆக வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சமுதாயத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதி வேண்டும். மார்க்க உறுதி இல்லாமல், மார்க்கத்தை பின்பற்றாமல் இந்த சமுதாயம் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய நபிமார்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயமே, உங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். சும்ம தூபு இலை, அவரை நோக்கி நீங்கள் திரும்பி விடுங்கள். யூர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்கள் மீது அல்லாஹ் மேக கூட்டங்களை தொடர்ச்சியாக அனுப்புவான். வ யஸிதுகும் குவ்வத்தன் இலா குவ்வத்திக்கும், உங்களுடைய வலிமையை விட அதிகமான வலிமை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். வலிமை என்பது எம்எல்ஏக்களை வைத்த அல்ல, எம்பிக்களை வைத்த அல்ல. இது சமுதாயத்திலே எத்தனை டாக்டர்ஸ் வந்திருக்க என்பது அல்ல. எனக்கு தெரிந்து ஒரு சமூக அமைப்பு சார்பாக ஒருவருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க, ஒரு பையனுக்கு. அந்த பையன் படிச்சு பெரிய இன்ஜினியர் ஆனான். ஆனால் அவன் மூலமாக சமுதாயத்திற்கு ஏதாவது நன்மை கிடைச்சதானே? கிடைக்கல. அவன் தன்னுடைய குடும்பத்தை வளர்த்துக் கொண்டான், தன்னுடைய சொத்துக்களை பெருக்கிக் கொண்டான். உனக்கு ஒரு அமைப்பு உதவி செய்ததை போன்று நீ எத்தனை பேருக்கு உதவி செய்தாய்? இந்த உதவி எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால், நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு நீங்க உதவி பண்ணி படிக்க வைக்கிறதை விட சராசரி மார்க் எடுத்த, மார்க்கத்துல பிடிப்பாக இருக்கிறானே, மார்க்கம் தெரிந்தவனாக இருக்கிறானே, அவங்களுக்கு உதவி செஞ்சு உண்டாக்கி பாருங்க. அவங்க 10 பேர் என்ன செய்ய உண்டாக்குவான். எந்த கல்வியும் மார்க்கம் இல்லாமல் உருவாக்கப்பட்டால் அது சமுதாயத்திற்கு நாசம் தான். இன்றைக்கு சமுதாயத்தில் அப்படி ஒரு சிந்தனை. பெரிய பெரிய படிப்பு படிச்சுதான் சமுதாயம் முன்னேறிவிடும். பெரிய பெரிய படிப்பு படித்த பெண்கள் எல்லாம் இன்றைக்கு அவங்களுடைய நாகரிகம் எப்படி சீரழிகிறது என்று பார்க்கிறோம். அவர் எங்கே செல்கிறார் என்று பார்க்கிறோம். இளைஞர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் சீர் செய்யவே முடியாது என்று கைவிரிக்கக்கூடிய நிலை சமுதாயத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள், ஆலிம்கள், உலமாக்கள், எந்த உலமா பேசினாலும் தூக்கி எறிந்து பேசக்கூடிய இளம் பெண்கள், அசிங்கமாக பேசக்கூடிய இளம் பெண்கள், அதை பெண் சுதந்திரம் என்று சைத்தானிய சக்திகளின் வலையில் மாட்டிக்கொண்ட பெண்களை எல்லாம் பார்க்கிறோம். அப்ப இந்த சமுதாயத்துடைய வலிமை எங்கே இருக்கிறது? இறைவழி நடப்பதில் தான் வலிமை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் மார்க்கம் ஏராளமான வழிகாட்டுதல்களை சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரிய சகோதரி, நான் ஒரு சில துளிகளை தான் இந்த உரையில் எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த சமுதாயத்துடைய பாதுகாப்பு என்பது நாம் எந்த அளவிற்கு கொள்கை சார்ந்து நபி வழியை நிலைநாட்டுகிறோமோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். சில காலகட்டங்கள் சமுதாயத்திற்கு பொறுமை அவசியம். இந்த சமுதாயத்துடைய சில இளைஞர்கள் தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். ஒரு பலவீனமான நிலையில் இருக்கும் போது சிலர் இவங்க எல்லாம் கோழைகள் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது. சில பலவீனமான சூழலில் இருக்கும் போது நாம் நிதானம் மேற்கொள்ள வேண்டும், நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் இன்னும் அல்லாஹ்வின் மீது பற்று இறை மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, சகோதரத்துவத்தை பேணக்கூடியவர்களாக, மார்க்கத்தில் உறுதி மிக்கவர்களாக இந்த சமுதாயத்தை மாற்றுவதுதான் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பை தவிர மேடைகளில் கொக்கரிப்பதோ, நாங்கள் உயிரை கொடுப்போம் என்று பேசுவதிலோ, என்ன கள நிலவரம் என்ன என்பதை தெரியாமல் யார் எப்படி நடந்து கொண்டாலும் இறை மார்க்கத்தை விட்டுவிட்டு உணர்ச்சிக்கு அடிமையாகிறோம் என்று சொன்னால் நிச்சயமா நம்ம சமுதாயத்துக்கு ஒருபோதும் வெற்றியை தராது. மார்க்கத்தை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் சமுதாயத்துக்கு வெற்றியை தராது. ஒன்று, நாம் கொள்கையற்ற கூட்டமாக மாறுவோம், மறுமையில் மிகப்பெரிய சோதனையை சந்திக்க வேண்டி வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நிலைகளிலும் அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆட்சி அனுபவிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய தேர்தல் களத்திலே நம்முடைய சமுதாயம், சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள், சமுதாய பெரியவர்கள், சமுதாய ஆலிம்கள், சமுதாய தலைவர்கள், சமுதாயத்தில் உள்ள பெண்கள், இவர்கள் எல்லோருக்கும் கற்றுத்தந்த ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இளைஞர்களில் ஒரு கணிசமான கூட்டம், இளம் பெண்களில் கணிசமான ஒரு கூட்டம், அவர்களுக்கு மார்க்கத்தோடு எந்த தொடர்பும் கிடையாது. அவர்கள் கல்லூரிகளிலே படிக்கிறார்கள், நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் சினிமா கதாநாயகர்களை வைத்து மையமாக வைத்து அவர்கள் செயல்படுகிறார்கள். இப்படிப்பட்ட கூட்டங்கள் உருவாவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய இழிவுக்கு ஒரு காரணம் சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல காரணங்கள், அது இதுவும் ஒரு காரணம். லதத்தபிஅன்ன ஸனன மன் கப்லகும் ஷிப்ரன் பிஷிப்ரின் திராஅன் பிதிராஅன். நீங்கள் உங்களுக்கு முன்வாழ்ந்தவருடைய வழிமுறைகளை, கலாச்சாரங்களை, உடை பாவனைகளை ஜானுக்கு ஜான், முழத்துக்கு முழம் நீங்கள் பின்பற்றுவீர்கள். சமுதாயத்துல பின்பற்றக்கூடிய நிலைமை உண்டாகும். நமக்கு முன்வாழ்ந்த யூத நசாராக்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களை அடியொற்றி நடக்கக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் ஆகும். எந்த அளவிற்கு என்றால், லவ் சலகு ஜுஹ்ர லப்பி, அந்த யூத நசாராக்கள் ஒரு உடும்பின் பொந்திற்குள் நுழைந்தாலும் சரி, நீங்களும் நுழைவீர்கள் அப்படின்னு நபிகள் சொன்னார்கள். அந்த அளவிற்கு அந்த யூத நசாராக்களுடைய கூட்டம் எப்படி நடக்குமோ அந்த கலாச்சாரம் அப்படியே இந்த சமுதாயத்தில் வேரூன்றி விடும். இந்த சமுதாயத்துடைய அழிவு, பலகீனம், இந்த சமுதாயம் நாசமாக்கப்படுவதற்கு அதுவும் ஒரு காரணம். அந்த யூத நசாராக்கள் எப்படி பல கூட்டங்களாக போனார்களோ இதை மாற்றாதவரை இந்த சமுதாயத்தை ஒன்றுபடுத்தவே முடியாது. இன்றைக்கு பார்க்கிறோம், யூத நசாராக்கள் மூலமாக வந்த அந்த சினிமா கலாச்சாரம், நடிகர்களை மையமாக கொண்டு இந்த சமுதாயத்தில் கணிசமான கூட்டம் செயல்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பொதுவாக நபிகள் நாயகம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை என்று சிலரை தங்களுக்கு இறைவனுக்கு இணை கடவுள்களாய் போன்று ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று அவர்களை நேசிக்கிறார்கள். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பலில்லாஹ், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வை நேசிப்பதில் கடுமையானவர்கள். ஏதோ ஒரு அரசியல் கட்சி சிறந்த கொள்கைகளை சொல்றாங்க, சிறந்த தத்துவங்களை சொல்றாங்க, அதனால என்னுடைய சமுதாயத்திற்கு ஒரு பாதுகாப்பு இருக்கலாம் என்பதற்காக நான் என்னுடைய முந்தைய உரையை சொன்னதை போன்று ஒருவன் ஒரு வாக்கை செலுத்தினால் அது ஒரு புறம், அது மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் இன்றைய சமூகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கூத்தாடிகள், இப்பொழுதும் சரி, இதற்கு முன்பும் சரி, முந்தைய காலத்திலும் சரி, அந்த சினிமா நடிகர்கள் சமுதாயத்தை நாசமாக்கக்கூடியவர்கள் மீது உள்ள நேசத்தினால், வேற எந்த காரணமும் கிடையாது. ஏதாவது ஒரு அறிவுபூர்வமான வாதங்கள் இருக்கிறதா? கிடையாது. அவர்கள் மீது உள்ள நேசம் மட்டுமே இந்த சமுதாயத்தை சீரழிக்க. எப்படியெல்லாம் சீரழிக்க தெரியுமா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போன்று சில முஸ்லிம் சகோதரிகள் சொல்கிறார்கள், நான் ஜும்மா தொழுகையை கூட விட்டுவிட்டு, பெண்களுக்கு ஜும்மா கடமை கிடையாது, ஆனால் அந்த பெண் ஜும்மாவை கூட நான் விட்டுவிட்டு இவரை இந்த சினிமா படத்தை பார்ப்பதற்காக வந்தேன். என்னுடைய கணவருக்கே தெரியும், நான் என்னுடைய கணவரை விட, என்னுடைய பிள்ளைகளை விட யாரை நேசிக்கிறேன்? இந்த ஒரு சினிமா நடிகருடைய பெயரை சொல்லி அவரை நான் நேசிக்கிறேன். ஒரு முஸ்லிம் பெண்மணி, இதையெல்லாம் இணையதளங்களில் வரக்கூடிய உண்மையான வீடியோக்கள், ஏதோ கேலி காமெடி ஏஐல உண்டாக்கப்பட்ட வீடியோக்கள் அல்ல, இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் எழுதிய வீடியோக்கள், அந்த பெண்கள் பேசிய வீடியோக்கள். நான் ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய பெயரை சொல்லி அவருக்கு நான் ஓட்டை போட மாட்டேன். என்ன காரணம்? பக்கத்து ஊர் வரைக்கும் வந்தார், என் ஊருக்கு வரல. அப்படி கண்ணீர் வடிய வடிய அந்த பெண் பேசுகிறார். இதெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த சமுதாயத்துல வீட்டுக்குள்ள நாம பல்லாண்டு காலமாக நபியான சொன்னாலவா, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளும் இயற்கை மார்க்கத்தில் பிறக்கிறது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் நஸ்ரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, பெற்றோர்கள் தான் நெருப்பு வணங்கி யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ மாற்றி விடுகிறார்கள் என்று சொன்னால் அல்லவா, இந்த சினிமா கூத்தாடிகளை நேசிக்க கூடியவர்களாக மாற்றியது பெற்றோர்கள் தான். ரொம்ப அறிவுபூர்வமா கல்லூரியில போய் காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தாங்களா? வீட்டில் இருக்கக்கூடிய டிவி பிறந்ததுல இருந்து சாவுற வரைக்கும் கேடுகட்ட இந்த கலாச்சாரங்களை பார்த்து 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 பிள்ளைகள் வளர்ந்தார். என்னுடைய பிள்ளை சினிமாவில் ஆடுவதை போன்று ஆட வேண்டும், சினிமாவில் பாடுவதை போன்று பாட வேண்டும்
சமுதாயத்துல எந்த ஒரு கல்வி நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் சினிமா தாக்கம் இல்லாத துறை இருக்கிறதா? சினிமா தாக்கம் இல்லாத சினிமாவின் பக்கம் ஈர்க்கப்படாது இருக்கிறார்களா? ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ரேடியோல ஒரு பாட்டு ஓடுது, உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. என்ன எதுக்கு உட்கார்ந்து அழுகுறீங்க? என்னுடைய வாழ்க்கையே பாட்டுல ஓடுது. சினிமா குரானை ஓதி அழுக வேண்டிய கண்களை பார்த்ததே கிடையாது. ஆனால் சினிமா பாட்டுகளை பார்த்து அழுத கண்களை பார்க்கிறோம். சினிமாவை பார்த்து அதற்காக உயிரை விடுவேன் சொன்னதை பார்க்கிறோம். அதுல எந்த லாஜிக்கும் கிடையாது. அந்த யூத கிறிஸ்தவ கலாச்சாரம் அப்படியே உள்ளே ஊடுருவியதுதான். அப்ப இந்த சமுதாயத்தை நாம கொஞ்சம் கவலைப்பட வேண்டும். எப்படி வேண்டுமா போகட்டும், எனக்கு உலகம் தான் முக்கியம், எனக்கு இந்த உலகத்துல 3 வேளை சாப்பிடணும், நல்ல சொத்துக்களை கட்டணும், சம்பாதிக்கணும், நிம்மதியா வாழணும், சாப்பிடணும் வச்சுடுங்க. மறுமை நம்பிக்கை இல்லாத சமுதாயத்திற்கு ஓகே, நமக்கு வாழ்க்கையே மறுமையில தான் ஆரம்பிக்கும். அங்க போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தன்னந்தனியாக நிற்க போகிறோம். இந்த மாதிரி சூழல் இளைஞர்கள் இந்த சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னாடி போகிறது. இந்த சமுதாயத்துல பீடி, சிகரெட், கஞ்சா போன்ற பல கலாச்சாரங்கள் வந்தது. நம்முடைய சமுதாயத்தில் கணிசமான இளைஞர்கள் கூட்டம் முட்டு சந்துகளிலையும் முட்புதர்களிலையும் இருட்டான இடங்களிலும் போய் எனி டைம் நின்று கொண்டே இருப்பது. சாதாரண தெருல போகும்போது 10ஆம் கிளாஸ் பசங்க பேசிக்கொண்டு செல்கிறார்கள், நான் அந்த பிள்ளையை காதலிக்கிறேன், இந்த பிள்ளையை காதலிக்கிறேன்னு சொல்லி. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சினிமா தான் காரணம். இந்த சமுதாயம் இப்படி எல்லா சமுதாயம் சீரழிந்திருக்கிறது. ஆனால் அறிவுபூர்வம் இந்த சமுதாயம் நாசமாவதற்கும் இதுதான் ஒரு காரணம். இதையெல்லாம் சீர்படுத்தி உள்ளங்களை சரி செய்யாத வரை ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெற்று ஒரு நாள் நடக்கிற வேலை கிடையாது. மார்க்க விஷயங்களை நாமும் பின்பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்படியாக இந்த சமுதாயத்திற்கு போதிக்காத வரை நாம் எவ்வளவு பெரிய படிப்புகளை படித்தாலும் எவ்வளவு உச்சங்களுக்கு சென்றாலும் இறைவனுடைய உதவி நமக்கு கிடைக்காது. தனுசுல்லாஹ் யன்சுருக்கும், அல்லாஹ்விற்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அக்தாமக்கும், உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌனா இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி அளிக்கின்றான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.